அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சன் டைரக்ட் பாக்ஸை பற்றி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸிலேருந்து டிவிக்கு வீடியோ லைன் வரல. சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு பார்ட்டிக்கு வேறு பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு, பழைய பாக்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு பார்க்குறப்போ பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு படத்தை ஓட விட்டுதேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சேனல் மாத்திரம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் என் வீட்டில் உள்ளது. அது போர்ட் மட்டும் தொங்க விட்டு ஆண்டனா வயர் கனெக்ஷன் கொடுத்துவிட்டு இப்போ போட்டு விட்ருக்குறேன். உங்களுக்கு சந்தேகம்னா ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் அந்த பாக்ஸில் இருந்து தான் இங்கிட்ட எடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இந்த இப்போ பாருங்கள், நேரடியாகவே காமிக்கிறேன். ஏன்னா எல்இடி எரியறது இந்த போர்ட்டில் தான். இது போர்ட் மட்டும் தனியாக வச்சு தொங்க விட்டு போட்டு விட்ருக்குறேன். இந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆண்டனா வயர் அந்த பாக்ஸில் இல்லை. வோல்ட் வயர் கொடுக்கவே இல்லை, 12 வோல்ட்டு. இது HDMI கேபிள். இப்போ இது எப்படி ரெடி ஆயிடுச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஐசி ஒன்று போட்டிருப்பாங்க, 6 பின்னு உள்ளது. அதில் இங்கே வீடியோ லைன் ஜாக்கு. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஸில் 6 பின்னில் இப்போ நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. 1 2 3. அந்த சைடு கிடையாது, இந்த சைடு. இங்கிட்டு 3, அந்த சைடு 3 போட்டிருப்பாங்க. அந்த 3 பின்னில் 1 2 3 இந்த ஓரத்தில் அந்த சைடு இருக்கிற பின்னு அதை அந்த ஒரு பின்னை மட்டும் இப்படி சால்ட்ரிங்கை வச்சு ஊக்க வச்சு எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ரெஜிஸ்டர் இங்கே நான் ஒன்று சின்னதாக பற்ற வச்சுருந்தாங்க, சிப் ரெஜிஸ்டரு. ஆனால் நான் அதை சந்தேகப்பட்டு எடுத்துட்டேன். திருப்பி அது தொலைஞ்சு போனதுனால 75 ஓம்ஸு ரெஜிஸ்டர். அது இப்போ பழைய மாடல் ரெஜிஸ்டர் போட்டு விட்ருக்குறேன். இது நல்லா இருந்துச்சு இந்த ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு அந்த பின்னை பிடுங்கி விட்டு ஒத்த பின்னை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிட்டிருந்து என்னாலும் 1 2 3வது பின்னு இந்த சைடு ஐசிக்கு அந்த சைடு 3வது பின்னை சால்ட்ரிங் வச்சு இந்த ஊக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு 1 2 3வது பின்னு, இந்த 3வது பின்னிலேருந்து ஒரு வயர் போட்டு நேராக ஜாக்கில் வச்சு இந்த இடத்துல பற்ற வச்சு விட்ருங்க. வீடியோ லைனு நல்லா வேலை செய்து. நல்லா தெரியலைன்னா பார்த்துக்காங்க. இதே மாதிரி எல்லா பாக்ஸும் செட் ஆகிருங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஐசி போயிட்டாலும் வீடியோ லைன் வேலை செய்யறதில்ல. இந்த இதில் இந்த ஐசி நல்லா இருக்குது. இங்கேருந்து கண்டினியூட்டி பார்த்துட்டு வர்றப்போ இப்போ இதில் இருந்து இங்கிட்டு வீடியோ வரணும். அந்த வீடியோ வர்றது கட் ஆகுது. அது எதனாலன்னு தெரியல. அதனால் அந்த பின்னை பிடுங்கி விட்டு இதிலேருந்து கொடுத்து பார்த்தேன், ஓகே ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் பாக்ஸ்லேயும் பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கேருந்து கண்டினியூட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ லைன்லேருந்து நேராக கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட இந்த சைடு உள்ளதில் 1 2 3வது பின்னு, இந்த ஓரத்து பின்னு. அதில் இந்த இதுவும் அதுவும் என் உள்ளுக்கு சர்க்யூட் மூலமாக இணைச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யுது. மறந்துடாதீங்க.
வீடியோ லைன் வரல அப்படின்ட்டு போர்டை வந்து தூக்கி எறிஞ்சிட வேண்டாம். இது வந்து மெக்கானிக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். பெரும்பாலும் 99% வந்து வெளியில் உள்ள ஆளுகளுக்கு தெரியாது. இதை வந்து என்ன எப்படின்னா, இப்போ இது வந்து தேவையில்லாமல் நோண்டுற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டாங்க. ரீசார்ஜ் பண்ணதில் வீடியோ லைன் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த தைப்பொங்கலுக்கு தான் வந்து அவசரப்பட்டதுனால அவங்களுக்கு பாக்ஸை மாற்றி விட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களும் சரி பண்ணிக்காங்க. சரி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.